வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அப்பர் செஸ்ட்டும் மெட் செஸ்ட்டும் வந்து வித்தியாசங்கள் அதிகமாக வந்ததுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த போட்டிருக்கிற ப்ளவுஸ்லேயே வந்து அப்பர் செஸ்ட் வந்து 36, மெட் செஸ்ட் வந்து 39, 36, 39 அப்படி இருக்கும்போது வந்து வித்தியாசங்கள் வந்து அதிகமாக வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது கட்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணிவிட்டு சைட்டில் வந்து நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுடைய லாங் வீடியோ பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணிங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா யூடியூப்பில் போய்ட்டு கிளாத் ஃபேஷன் எஸ்எஃப் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வரும், நீங்கள் அதில் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா கிளாத் ஃபேஷன் 1979 நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும். நிறைய பேருக்கு உள்ள கன்ஃபியூஷன் இது தான். அப்பர் செஸ்ட்டும் மெட் செஸ்ட்டும் வந்து வித்தியாசம் அதிகமாக வந்ததுன்னா அது எப்படி வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, அப்படியே நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஆமோலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையை தூக்கும்போது வந்து துணி அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது, ஃபிட்டிங்கே நல்லா இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.